தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வைர வியாபாரியிடம் இருந்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். அண்ணா நகரைச் சேர்ந்த வைர வியாபாரி சந்திரசேகரிடம் வைரம் வாங்குவது போல் நடித்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்களை மர்ம நபர் திருடிச் சென்றிருக்கிறார். சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வைர வியாபாரியிடம் இருந்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரம். ஸ்ரீதர், சென்னை அண்ணா நகரை சேர்ந்த பிரபல வைர வியாபாரி சந்திரசேகர், இவரிடம் வைர நகைகள் கோடிக்கணக்கான ரூபாய் வைர நகைகள் வேண்டும் என கூறி சென்னை வடபழனியில் உள்ள கிரீன் பார்க் என்ற நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருப்பதாக கூறி வைர வியாபாரியை வரவைத்திருக்கிறார்கள். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போதே வைர வியாபாரியிடம் இருந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வடபழனி போலீசாரிடம் தற்போது புகார் அளித்திருக்கிறார் சந்திரசேகர். இன்று காலை இந்த கிரீன் பார்க் ஹோட்டலில் தங்கி இந்த நபரிடம் சென்ற சந்திரசேகர் அவர் அண்ணா நகர் நகைக்கடையில் இருந்த அனைத்து வைர நகைகளையும் எடுத்து சென்று அந்த வைரம் வாங்குவதாக வந்த நபரிடம் காட்டியிருக்கிறார். பல்வேறு தரத்திலான வைர நகைகளை காட்டிக் கொண்டிருந்த போது அவர் அறையில் இருந்த கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் அதனை பயன்படுத்தி வந்த நபர்கள் இந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை திருடி சென்றிருக்கிறார்கள். இது கழிவறையிலிருந்து வந்த சந்திரசேகர் அங்கிருந்து பார்த்தபோது வந்த நபர்கள் யாரும் வந்து மாயமாகி இருக்கிறார்கள். வைர நகைகளும் காணாமல் போனதால் இது தொடர்பாக அதிர்ச்சி அடைந்த அவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நட்சத்திர ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து வடபழனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ராம்குமார்.